வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 49. சுருக்கு பலப்படுகிறது சித்ரா. விடிந்து 2 ஜாமத்திற்கு பிறகு சித்ரா தேவி அஜித் சந்திரனை காமினியின் அறையில் சந்தித்த போது அவள் காலையில் கொண்ட சந்தேகம் இன்னும் அதிகமாக தலைதூக்கி நின்றது. இரவில் கண் விழித்ததற்கான அறிகுறிகளோ தீவிரமான வேலையில் ஈடுபட்டிருந்ததற்கான சிந்தனை சாயலோ அவன் முகத்தில் சிறிதும் தென்படவில்லை. உபாத்தியாயன் வழக்கம் போல் காமினியோடு மிக சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். சித்ரா உள்ளே நுழைந்ததும், வா சித்ரா என்று சகஜமாக அழைத்து அவளுக்கும் ஒரு ஆசனம் அளித்தான். அவன் இருந்த நிலையை பற்றி யோசித்ததால் காமினியின் புருவங்கள் ஓரிரு முறை சற்று எழுந்து தாழ்ந்தனவே ஒழிய அவளும் உபாத்தியாயனுடைய மனப்போக்கில் எந்தவித மாறுதலையும் அறிய சக்தியற்றவளானாள். இரவில் அஜித் சந்திரன் பேசிய ரகசிய மொழிகளையும் அவன் தன்னிடம் கோரிய வினோதமான உதவியையும் எண்ணி பார்த்த சித்ரா அஜித் சந்திரன் காலையில் நடந்து கொண்ட மாதிரியை நோக்கியதும் முதல் நாளிரவு நடந்ததெல்லாம் அநேகமாக சொப்பனமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற உறுதிக்கும் ஓரளவு வரத்தலைப்பட்டாள். இல்லாவிட்டால் அவர் அறையில் படுத்துக்கொண்ட நான் திரும்ப என் அறைக்கு எப்படி வந்தேன்? அவர் என்னை தூக்கி சென்றிருக்க முடியுமா? சிச்சி, இருக்காது. நான் என்ன அவ்வளவு மோசமாகவா தூங்குகிறேன் என இப்படியெல்லாம் பல ஆட்சேபனை சமாதானங்களை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆகவே மூவருக்கும் வேலைக்காரன் சிற்றுண்டி பரிமாறிய போது சித்ராதேவி மிக மௌனமாகவே சாப்பிடலானாள். உபாத்தியாயனை பற்றி காமினியின் உள்ளமும் பெரும் குழப்பத்தில்தான் இருந்தது. ஆனால் சித்ராவை விட வாழ்க்கையிலும் ராஜதந்திரத்திலும் எவ்வளவோ அனுபவமுள்ள காமினி தன் உணர்ச்சிகளை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டாள். உபாத்தியாயனிடத்தில் மட்டும் எந்தவித மாறுதலும் தெரியவில்லை. என்ன சித்ரா, கண்கள் ஒரேடியாக சிவந்திருக்கின்றன? இரவு முழுவதும் கண் விழிப்போ என்று தமாஷாக கேட்டு அவள் குழப்பத்தை இன்னும் பன்மடங்கு அதிகமாக கிளறிவிட்டான். உபாத்தியாயருக்கு எப்பொழுதும் விளையாட்டுதான் என்று காமினி ஏதோ குறுக்கிட்டாள். பெண்களைப் போல் எந்த விஷயத்தையும் உள்ளடக்கியும் ரகசியமாகவும் வைத்துக்கொள்ள ஆண்களால் முடிகிறதா? ஆண் பிள்ளைகளைத்தான் பெண்களிடம் ஏமாறுவதற்கென்றே பிரமன் படைத்திருக்கிறானே என்று சொல்லி புன்முறுவல் செய்தான் அஜித் சந்திரன். அவன் வார்த்தைகளின் உள்ளர்த்தம் எதுவாயிருக்கும் என்பதை பற்றி இரு மங்கைகளும் யோசிக்கலானார்கள். இருவருக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் மனதில் எழுந்தன. முதல் நாளிரவு நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவன் வார்த்தைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்பதை இரு பெண்களும் ஆராயலாயினர். பெண்களைப் போல் எந்த விஷயத்தையும் உள்ளடக்கியும் ரகசியமாகவும் வைத்துக்கொள்ள ஆண்களால் முடிகிறதா என்பதற்கும் முந்திய இரவில் தான் ரகசியமாக கடிதங்களை பிரித்து பார்த்ததற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்ற பாதையில் சென்றது காமினியின் மனம். ஆண்களைத்தான் பெண்களிடம் ஏமாறுவதற்கென்றே பிரமன் படைத்திருக்கிறானே என்று சொல்லி உபாத்தியாயன் புன்முறுவல் செய்ததை கவனித்த சித்ராதேவி தான் அவனிடம் ஏமாந்து விட்டதை சுட்டிக்காட்டி உபாத்தியாயன் பரிகசிக்கிறானோ என்ற சந்தேகத்தில் இறங்கலானாள். அப்படியானால் இரவில் நடந்தது நிஜம்தானோ என்ற கேள்வியில் மனம் மீண்டும் ஆழத் தொடங்கியது. உபாத்தியாயன் பேச்சிலோ நடத்தியிலோ இந்த மாதிரி கலகலப்பை அடுத்து வந்த 4-5 நாட்களில் அந்த இரு மங்கையராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த சில தினங்களில் அவர்களிடம் அதிகமாக பேசவும் பழகவும் உபாத்தியாயனுக்கு அவசியமில்லாமல் இருந்தது. ராஜாங்க வேலைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தான். ராஜதூதர்கள் எங்கிருந்தோ அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அவசியமான ஓரிரு விஷயங்களுக்கு தகவல் கேட்டு காமினியிடம் பேசி போனானே தவிர மற்றபடி அவளிடம் எந்த யோசனையையும் கேட்கவில்லை. அடிக்கடி கணவாய் பக்கமாக போய் இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டு வந்தான். சில சமயங்களில் முகுந்தனை அழைத்து கொண்டு செண்பகத் தோட்டத்தின் பக்கமாக சென்று வெகுநேரம் கழித்து திரும்பி வந்தான். படைப்பிரிவுகளை அவ்வப்பொழுது எங்கெங்கோ அனுப்ப உத்தரவு போட்டுக் கொண்டிருந்தான். அடிலன் மாளிகையில் பாதி நாழிகை படைத்தலைவர்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். சிறு சிறு படைப்பிரிவுகளின் சஞ்சாரம் நாலா பக்கங்களிலும் ஏற்படலாயிற்று. மலைவாசல் பூராவும் 4-5 தினங்களிலேயே பெரிய இராணுவ கோலம் பூண்டுவிட்டது. இடையிடையே இரவில் உபாத்தியாயன் அறையில் நீண்ட நேரம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. உபாத்தியாயன் கடிதங்களை வரைந்து தள்ளிக்கொண்டே இருந்தான். அவன் செயல்களை இரு பெண்களும் கவனித்தும் கவனியாதது போலவே இருந்தனர். சித்ராதேவிக்கு மட்டும் இந்த ரகசியம் எழுந்ததும் பெரிய தலைவேதனையாய் இருந்தது. ஆகவே பொறுக்க முடியாமல் உபாத்தியாயன் அறைக்குள் ஒரு நாள் இரவு சரையில் என நுழைந்தாள். அவள் எதிரே முகுந்தன் வழியை மறைத்து நின்றான். எஜமானை பொழுது பார்க்க முடியாது, தயவு செய்து வெளியில் போய்விடுங்கள் என்றான். அவன் குரல் மேலுக்கு மரியாதையாக தோன்றினாலும் கண்டிப்பும் கடுமையும் கலந்தே இருந்தது. சாதாரண ஒரு வீரன் அடிலன் மகளான தன்னை தடுப்பதே சித்ராதேவிக்கு பெரிய அவமானமாக இருந்தது. அத்துடன் தனக்கு சொந்தமான உபாத்தியாயனை தான் அணுகாதபடி தடுக்க இவன் யார் என்ற கோபமும் கலந்து கொள்ளவே மிகுந்த ஆத்திரத்துடன், நீ யார் என்னை தடுக்க? விலகினில். தேவி, நீங்கள் பெண் என்பதால் மரியாதையாக சொல்கிறேன். வேறு யாராவதா இருந்தால் நானே அப்புறப்படுத்தி இருப்பேன் என்றான் முகுந்தன் இருக்கும் இடத்தை விட்டு அசையாமலே. அவன் போக்கு சித்ராதேவிக்கு பெரிய ஆச்சரியத்தையே கிளப்பிவிட்டது.
கேவலம் ஒரு சேவகன் தன்னை துரும்பாக நினைத்து நடத்துகிறானே என்ற நினைப்பில், உங்களுக்கு இது சம்மதம்தானா என்று இறைந்தாள் அரைக்கோடியில் உட்கார்ந்திருந்த உபாத்தியாயனை நோக்கி. கதவுக்கு வெகு அருகில் நடந்து கொண்டிருந்த இந்த நாடகத்தை அரைக்கோடியில் விளக்கருகில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்த அஜித் சந்திரன் கவனித்துதான் சும்மா இருந்தானோ அல்லது கவனிக்கத்தான் இல்லையோ சொல்ல முடியாது. இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, சித்ராதேவியின் கூச்சலுக்கு பதில் சொல்லவும் இல்லை. எழுதிய கை எழுதியபடியே இருந்தது. கவனம் வேளையிலேயே இருந்தது. தன் கேள்விக்கு அஜித் சந்திரன் பதில் சொல்லாததை கண்ட சித்ராதேவி பெரிதும் வெகுண்டாள். முகுந்தனை மீறிக்கொண்டு உபாத்தியாயனை அணுக ஓரடி எடுத்து வைத்தாள். முகுந்தன் அவள் சித்ராதேவி என்பதையும் பாராமல் அவளை இரு கைகளாலும் தொட்டு கதவுக்காக திருப்பினான். அடுத்த நிமிடம் நடந்த சம்பவத்தால் அந்த அறையே நடுங்கியது. சேவகன் அவ்வளவு அவமரியாதையாக தன்னை திருப்பியதால் சொல்லன்னா சினத்துக்குள்ளான சித்ராதேவி மின்னல் வேகத்தில் அவன் பிடியிலிருந்து திமிரி, என்ன துணிச்சல் உனக்கு என்று கூச்சலுடன் முகுந்தன் கன்னத்தில் பளீரென ஓங்கி அறைந்து விட்டாள். உபாத்தியாயன் கண்கள் சரையிலென அவள் இருந்த பக்கம் திரும்பின. ஆசனத்தை விட்டு எழுந்து கதவுக்கருகே வேகமாக வந்த உபாத்தியாயன் கண்களில் ஜொலித்த கோபத்தை கண்ட சித்ராதேவி பயந்தே விட்டாள். நேராக அவளிடம் வந்த உபாத்தியாயன், சித்ரா, என் கோபம் எல்லை மீறும் முன்பாக இந்த அறையை விட்டு வெளியில் போய்விடு என்றான். சித்ரா பிரமித்தாள். உபாத்தியாயன் மேலும் பேச்சை தொடர்ந்து, என்னுடைய சைனியத்தில் உள்ள வீரர்களை தொட்டு அடிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி அடிப்பவர்களுக்கும் இதுவரை கடுங்காவல் தண்டனையை விதித்து வருகிறேன். அந்த தண்டனையையே உனக்கும் அளிப்பதுதான் நியாயம். இப்பொழுதுள்ள பல சந்தர்ப்பங்களை நினைத்து சும்மா இருக்கிறேன். கடமையை செலுத்தியதற்காக உன்னிடம் அடிபட்ட இந்த வீரனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன் அறைக்கு போ. ராஜாங்க வேலையை இருக்கும்போது யார் இடைஞ்சல் செய்வதையும் உபசேனாதிபதியான அஜித் சந்திரன் விரும்புவதில்லை என்றான். அவன் குரலில் அதிகார தோரணை மேலோங்கி இருந்தது. கண்களில் எழுந்த கோபம் சிறிதும் அடங்கவில்லை. ஹீன மகளின் உள்ளமும் அடங்காத கோபத்திற்குள்ளாக்கி எரிமலையென எழுந்தது. அதைத் தொடர்ந்து சொற்களும் அக்கினியை கக்கின. உபாத்தியாயரே, உம்மிடத்தில் நான் வைத்த பிரியத்தால் உமக்கு உன்மத்தம் பிடித்துவிட்டது. யாரிடம் பேசுகிறீர் என்பதை நினைக்காமல் பேசுகிறீர்கள். அடிமையிடம் அடிலன் மகள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? என் உயிர் போனாலும் நடக்காது. சிறியை பற்றி பேசி சித்ராதேவியை பயமுறுத்த வேண்டாம். நடக்காது உபாத்தியாயரே, நடக்காது. சாட்டையால் அடிக்கப்பட்டு இதே மாளிகையில் சாகவிருந்த உபாத்தியாயரே, உமது தலை கோதண்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்த நாளை நினைத்து பாரும் என்று கூச்சல் போட்டாள் சித்ராதேவி. கூச்சலால் பிரயோஜனமில்லை ஹீன மகளே. என் கட்டளைப்படி முகுந்தன் உன்னை உள்ளே விட மறுத்தான். அவனை நீ மீறியதே குற்றம். மீறியதுமல்லாமல் அடித்தது பெருங்குற்றம். இந்த அறையின் உள்ளே என் அனுமதியின்றி நுழைய நீ யார்? மரியாதையாக அவனிடம் மன்னிப்பு கேள். கேட்காவிட்டால் உன்னை பலவந்தமாக அவன் முன்பாக மண்டியிட வைப்பேன். இதை கேட்டதும் சித்ராதேவியின் உடல் நடுங்கியது. தான் இருந்த அந்தஸ்து என்ன, இப்பொழுதற்கும் நிலை என்ன, இதை நினைத்து குன்றி போனாள். உள்ளூர இருந்த கோபம் சோகமாக மாறி அழுகை வரும்போல் இருந்தது. அந்த பலகீனத்தை முகுந்தன் முன்பாக காட்ட இஷ்டப்படாத சித்ராதேவி, மன்னிக்க வேண்டும் மகாபிரபு என்று முகுந்தனை பார்த்து வேகமாக சொல்லிவிட்டு விடு விடு என அறையை விட்டு ஓடினாள். சற்று தூரத்தில் நின்ற காமினி இந்த நாடகத்தை கவனித்ததை கூட கோபத்தால் இருண்ட கண்களையுடைய சித்ராதேவி கவனிக்கவில்லை. சித்ராதேவி சென்றதும் உபாத்தியாயன் முகுந்தனை பார்த்து, என்ன இருந்தாலும் பெண் முகுந்தா, அவளை அதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கில்லை என்றான். நீங்கள் செய்ததே அதிகம் எஜமான். தேவியார் விஷயத்தில் நீங்கள் இத்தனை கடுமை காட்டியிருக்க வேண்டாம். ராஜாங்க வேளையில் நம் சொந்த உறவுகளையும் உணர்ச்சிகளையும் சம்பந்தப்படுத்தக்கூடாது முகுந்தா. இந்த கஷ்டத்தை பார். குப்தராஜ்யத்துக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் ஏதாவது தொல்லைகள் நமக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அரைக்கோடிக்கு சென்று கடிதங்களை எழுதுவதில் ஆழ்ந்து விட்டான். கடிதங்களை முடித்து முத்திரை வைத்த பின் முகுந்தனிடம் கொடுத்து, ஜாக்கிரதை முகுந்தா, இவற்றுக்கு பதில் கிடைப்பதில் இருக்கிறது மற்ற விஷயங்கள் என்றான். சரி எஜமான் என சொல்லி முகுந்தன் சென்றான். உபாத்தியாயன் விளக்கை அணைத்துவிட்டு கைகளை சோம்பல் முறித்து மஞ்சத்தில் படுத்துக்கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் மெல்ல எழுந்திருந்து சித்ராதேவியின் அறையை நோக்கி நடந்தான். சித்ராதேவியின் அறை கதவு திறந்தே கிடந்தது. கோபத்தில் வந்ததால் கதவை சாத்தாமலே போய் படுக்கையில் தொப்பென விழுந்தாள். உபாத்தியாயன் வரும்போது கூட விழுந்தது விழுந்தபடியே இருந்தாள். உபாத்தியாயன் அவள் அருகே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டான். அருகில் உட்கார்ந்தது யார் என்பதை இயற்கையான உணர்ச்சியை அறிவித்தது. ஆகவே அவன் உடல் தன்மேல் படாமல் சற்று நகர்ந்து படுத்தாள். உபாத்தியாயன் அவளை பலவந்தமாக தன் கைகளால் திருப்பி அவள் முகத்தை பார்த்தான். சித்ராதேவியின் விழிகளில் நீர் ஊற்றென ஓடிக்கொண்டிருந்தது. உபாத்தியாயன் உள்ளம் மெழுகென உருக ஆரம்பித்தது. உபாத்தியாயன் அவள் மனோநிலையை தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தான். ஆகவே எதுவும் பேசாமல் லேசாக அவளுக்காக சாய்ந்து தன் இரு கைகளையும் அவள் கைகளுக்குள்ளாக கொடுத்து முதுகு பக்கமாக வாங்கி மெல்ல அவளை தூக்கினான். விடுங்கள் என்னை என்று சித்ரா திமிரினாள்.
அஜிச்சந்திரன் விடவில்லை. அவளை தூக்கி தன் மார்பு மீது சாத்தி கொண்டான். என்ன உரிமையுடன் என்னை தொட வருகிறீர்கள் என்றாள் சித்ரா எரிச்சலுடன். எல்லாம் நீ அளித்த உரிமைதான். வேலைக்காரனை போய் கட்டிக்கொள்ளுங்கள். அவன் புறப்பட்டு போய்விட்டானே. இதை சொல்லி உபாத்தியாயன் நகைத்தான். சித்ராதேவியின் சினம் உச்ச நிலையை அடைந்தது. என் பிழைப்பு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது என சொல்லி அழ ஆரம்பித்து விட்டாள். சித்ரா, அழாதே. என குழந்தையா? என் மனம் உனக்கு தெரியாதா? இதோ பார், இப்பொழுது இருக்கும் நிலையில் நான் எதை செய்தாலும் நீ பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். சில வேளைகளில் என் செயல்களுக்கு உனக்கு அர்த்தம் புரியாது. புரிந்து கொள்ள ஆசைப்படாதே. உன்னையும் என்னையும் உன் தம்பியையும் எதிர்நோக்கி இருக்கும் அபாயம் தீர்ந்ததும் உனக்கே எல்லாம் தெல்லென விளங்கும். நமது ஒவ்வொரு செயலையும் பார்வையையும் காமினி கவனித்து வருகிறாள். ஆகவே நான் ஏதேதோ நாடகங்கள் ஆடுவேன். அதற்கெல்லாம் உட்பட்டிரு. பல்தேவி நடவடிக்கைகளின் மர்மம் சில நாட்களாக எனக்கு புரியவில்லை. குப்த ராஜாங்க தூதனாக சொல்லிக்கொண்டு புது வீட்டில் சதி வேலைக்கு யாரையோ சேர்த்து விட்டான். அவன் பேச்சு பல விதங்களில் சந்தேகத்தை கிளப்புகிறது. தோரமானவை இஷ்டப்பட்ட போது இழுத்து தன்னால் கொல்ல முடியும் என என்னிடமே பெருமை அடித்துக் கொள்கிறான். என் ஊகம் சரியானால் தோரமான இந்த ஊரிலிருந்து அதிக தூரத்தில் இல்லை, வெகு அருகிலிருந்தே நம் கழுத்துக்கு சுருக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உபாத்தியாயன் அவள் கன்னத்துக்கருகில் தன் கன்னத்தை ஓட்டி வைத்துக்கொண்டு அந்தரங்கமாக பேசிக்கொண்டு போனான். அவன் நடத்தைக்கு ஓரளவு காரணத்தை புரிந்து கொண்ட சித்ராதேவியும், அப்படியானால் சுருக்கை ஏன் இழுக்கவில்லை என்று மெல்ல கேட்டாள். இன்னும் ஒருவன் சுருக்கில் சிக்கவில்லை. யார் அது? உன் தம்பி. எங்கே அவன்? தோரமானவின் கண்களிலிருந்து எப்படியோ தப்பிவிட்டான். அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க ராகுலனை ஏவி இருக்கிறார்கள். அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ராகுலன் உனக்கு உன் தந்தையால் நிர்ணயிக்கப்பட்ட மணாளன். உன் தம்பி உன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதில் உறுதியாயிருப்பவன். ஆகவே யாரையாவது அவன் சந்திக்க விரும்பினால் ஒன்று உன்னை சந்திக்க விரும்புவான், அல்லது ராகுலனை சந்திக்க விரும்புவான். ராகுலனை சந்தித்தால் காட்டிக் கொடுக்க தயங்கவே மாட்டானே அந்த பாவி என்றாள் சித்ரா பயத்தால் பழைய மரியாதையையும் சிறிது உதறிவிட்டு. அதைத்தான் தோரமானவும் எதிர்பார்க்கிறான். என் தம்பியிடம் தோரமானவுக்கு ஏன் அவ்வளவு விரோதம்? தோரமானவின் அதிகாரத்துக்கு ஹீனர்களின் பாரத பிராந்தியத்தில் இடையூறாக நிற்பவன் அடிலன் மகன் ஒருவன்தான். இந்த ராஜ்ய அதிகாரப் போரை ஓரளவு சித்ராவும் புரிந்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். பயப்படாதே சித்ரா, இந்த முடிச்சுகளை அவளுக்குத்தான் நான் இருக்கிறேன். நீ மாத்திரம் அடிக்கடி குறுக்கிடாதே. இனி உன்னை அடிக்கடி புது வீட்டில் சதி கும்பலிடம் அழைத்து போகிறேன். அங்குதான் இந்த நாடகம் முடிவடையும். எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னிடம் நம்பிக்கை வைத்து நீ சும்மா இரு என்று கெஞ்சினான் உபாத்தியாயன். பூரண நம்பிக்கைக்கு அடையாளமாக சித்ராதேவியிடமிருந்து பெருமூச்சொன்று கிளம்பியது. ஆனால் அவள் சும்மா இருக்கவில்லை. தன் இரு கைகளையும் அஜிச்சந்திரன் கழுத்தையும் முகத்தையும் சுற்றி கொடி போல் படரவிட்டு அவன் முகத்தையும் தன் மார்புக்காக இழுத்தாள்.